Chennai Silks. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. உலக மருத்துவத்துறையை தன் கைக்குள்ளே வச்சுருக்க ஒரு தமிழன் 10 லட்சம் ரூபாய்க்கு தன்னை அமெரிக்காவில் போய் அடமானம். எந்த நாட்டுக்கு போனாலும் விஞ்ஞானிகள் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நம்ம தமிழன் தான். கடல் உப்பை அங்கேருந்து கொண்டு பாத்தியில் போட்டு அது ஈரத்தன்மை போனோம்னா அதை எடுத்து வர்றாங்க. ஆனால் இந்துப்பு அப்படி இல்லை. நம்ம கடல் உப்பு இருக்குல்ல, இதை எடுத்து அந்த மூங்கில் அரிசியை இடித்து சாறு எடுத்து அந்த சாறை இதில் விட்டு பலவடி காய வைப்பாங்க. அலுமினியம் நம்ம மக்களை அழிக்கிறதுக்காக ஜெயில் கைதிகளுக்கு சாப்பாடு பொங்கி போடுறதுக்காக அலுமினியம் கொண்டு வரும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலிமா மக்களுக்கு தேவையான மருத்துவம் சம்பந்தமான ஆன்மீகமான பல விஷயங்களுக்கு தீர்வு கொடுத்துட்டு வராங்க தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் அவர்கள். இன்றைக்கும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் நிறைய மருத்துவ விஷயங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு நிறைய தீர்க்க முடியாத, அதாவது இப்போ இருக்க அலோபதி மருத்துவத்தால் தீர்க்க முடியாதது கூட நீங்கள் நிறைய மருந்துகள் கொடுத்துட்ருக்கீங்க மூலிகை சம்பந்தமாக. இன்றைக்கி என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. உப்பு இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு கூட சொல்லுவாங்க. எதுவுமே உப்பு இல்லைன்னா நம்மளால் சாதம் கூட சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உப்புலேயே பல வகையான உப்புக்கள் இருக்குது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது உப்புனா பொடி உப்பு, கல் உப்பு, இது 2 தான் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம பார்க்கும் பொழுது ஹிமாலயன் சால்ட்டுன்னு சொல்கிறாங்க, பிங்க் சால்ட்னு சொல்கிறாங்க, பிளாக் சால்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது என்னென்னா மூங்கில் உப்பு, உடம்புக்கு அவ்வளோ நல்லது மூங்கில் உப்பு சாப்பிட்டோம் அப்படின்னான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான உப்புக்கள் நிறைய வகை வந்துருச்சு. இது எல்லாமே நார்மல் உப்புலேருந்து வர்றது தானா? அதாவது பல உப்புக்கள் இருக்கு இல்லையா, இதுக்குன்னு தனித்தனி மருத்துவ குணங்கள் இருக்கா? உப்புங்கிறது பிரதானம், கடல் உப்பு தான் மெயின். ஹிமாலயன் உப்புங்கிறது இந்து உப்புன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இந்து உப்பு. இந்த இந்து உப்பு கடல்லேருந்து வர்றது தான். இமயமலை கடல் கோள் ஆட்சி கொள்ளும்போது அதில் உள்ள தேங்கப்பட்ட நீர்கள் வேதியியல் மாற்றங்களாக அதிக வெப்பத்தை உள்வாங்கி அந்த உப்பில் உள்ள சில தன்மைகளை வெளியேற்றிட்டு ஒரு பாறை வடிவத்தில் இருக்கும். அது ஏற்கனவே இமயமலையில் இருக்கிற உப்பு நம்ம கைலாயத்துக்கு போன எபிசோட்லேயே சொல்லியிருக்கிறோம். கைலாயத்துக்கு போகும்போது அந்த மருந்தில் உப்பில் எந்த தீங்கும் கிடையாது. இப்போ இயற்கையாக எடுக்கக்கூடிய உப்பில் எந்த தீங்கும் கிடையாது. இப்போ பல விஞ்ஞானிகள் உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு மேலே உள்ளவங்க இன்றைக்கி பெரும்பான்மையான தமிழ்நாட்டுக்காரங்க. 10 லட்ச ரூபா சம்பளத்துக்காக இன்றைக்கி அமெரிக்காவில் போய் இருக்கிறாங்க. அவன் தான் உலகத்தையே இன்றைக்கி ஆண்டுக்கிட்டு இருக்கான், ஒரு தமிழன். உலக மருத்துவத்துறையை தன் கைக்குள்ளே வச்சுருக்க ஒரு தமிழன் 10 லட்ச ரூபாய்க்கு தன்னை அமெரிக்காவில் போய் அடமானம் வச்சுருக்கான். இவன் பேச்சை கேட்டு அவன் உலகத்தை ஆட்டி படைச்சிட்ருக்கான். இன்றைக்கி ₹1 ஒரு மாத்திரை விற்கிறாங்க. அதை மாத்திரை விற்கக்கூடிய மாத்திரையை விற்பனை செய்யக்கூடிய கடைக்கு ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா கொடுக்கலாம். ₹1 தான் ஒரு மாத்திரை. என்னென்னா அந்த மாத்திரை வந்த காலத்தில் அந்த நோயை குணப்படுத்திடும். ஆனால் அடுத்த ஆக்கில் ஒரு பெரிய நோயை உருவாக்கிடும். அதுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து சுமார் ₹6000 வரைக்கும் அவன் விற்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு இந்த அளவில் இருக்குது. இதுக்கு உறுதுணையாக இருக்கிறது நம்மால் தான். எந்த நாட்டுக்கு போனாலும் விஞ்ஞானிகள் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நம்ம தமிழன் தான். ஏன்னா மூத்த தமிழ் மகன், மூத்த குடிமகன், முதல் குடிமகன் தமிழர்கள் தான். இவனுக்கு மட்டும்தான் அந்த டிஎன்ஏ வேலை செய்யும். இவன் பூரா சுத்த சைவனாக இருப்பான். அவன் இந்த உப்பு பிரயோகத்தில் கரெக்டாக இருப்பான். அதில் முதல் தரமானது இந்த உப்பு. நம்ம நார்மல் கடல் உப்பை தள்ளியுமே. ஆமாம், கடல் உப்பு விளைச்சல் கம்மி. கடல் உப்பை அங்கேருந்து கொண்டு பாத்தியில் போட்டு அது ஈரத்தன்மை போனோன்னா அதை எடுத்து வர்றாங்க. ஆனால் இந்துப்பு அப்படி இல்லை. பல யுகங்களாக நீரில் கிடந்து அம்புடி சுத்தமாகி அதில் மழை துளிப்பட்டு அந்த இடத்துல மென்மையான காற்று, எந்த மாசும் கிடையாது. அந்த இடத்துல ஈர்ப்பு சக்திகள் ஜாஸ்தி. பல கோள்களினுடைய ஈர்ப்பு சக்திகள் தினமும் உள்வாங்கும்.
அந்த மலை மட்டும்தான் இழுக்கும். ம் இழுக்கும் புவியீர்ப்பு தன்மை வந்து அங்கே பல எந்த அளவுன்னு சொல்ல முடியாது, சொல்ல தெரியலை. அந்த அளவுக்கு இமயமலையில் ஈர்ப்பு. அந்த இடத்துலேருந்து இருக்கக்கூடிய இந்துப்பு அது பவர் ஜாஸ்தி. மூன்றாவதாக மூங்கில் உப்பு. ம் மூங்கில் உப்புன்னா மூங்கிலுக்குள்ளே உப்பெல்லாம் இருக்காது. நம்ம கடல் உப்பு இருக்குல்ல, இதை எடுத்து அந்த மூங்கில் அரிசியை இடித்து சாறு எடுத்து அந்த சாறை இதில் விட்டு பலவடி காய வைப்பாங்க. இதே தன்மை தான் இந்துப்பில் வருது. ஓ அந்த மூங்கில் அரிசி உப்பு அப்படி எடுத்து சாறை விட்டு காய வச்சு உப்பாக பிரயோகம் பண்ணுறது. மற்ற உப்புகள் நீங்கள் ஒரு கிராம் போட்டால் இது ஒரு 2 மிளகளவு 3 மிளகளவு போட்டால் போதும். மூங்கில் அரிசியினுடைய தன்மைகள் இதில் கொஞ்சம் ஏறும். ம் அதே மாதிரி பிரண்டை உப்பு. உப்புகளில் ரொம்ப கூடினது பிரண்டை உப்பு. ம் இந்த பிரண்டை வந்து கால்சியம் டைரெக்டாக கிடைக்கக்கூடியது. ஆமாம். அந்த அந்த பிரண்டை இப்போ இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். பிரண்டைனா நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கிறது கிடையாது. அது இல்லை, அது வந்து ஓலை பிரண்டைன்னு சொல்லுவாங்க. ம் அந்த ஓலை பிரண்டை எப்படின்னு கேட்டேன்னா சப்பையாக இருக்கும். முப்பிரண்டைன்னு சொல்லுவாங்க. முப்பிரண்டை, ஓலைப்பிரண்டை இது பூராமே காடுகளில் சில இடங்கள்ல இருக்கும். அந்த பிரண்டையிலேருந்து சாறு எடுத்து உப்பில் விட்டு மண்சட்டியில் விடணும், அலுமினியத்தில் விடக்கூடாது. அலுமினியம் வந்து நம்ம மக்களை அழிக்கிறதுக்காக, ஜெயில் கைதிகளுக்கு சாப்பாடு பொங்கி போடுறதுக்காக அலுமினியம் கொண்டு வரப்பட்டது. அலுமினியத்தில் நம்ம சமைச்சு சாப்பிடும்போது ஆயுஷ் கம்மி, ம் நோய்கள்லாம் உருவாகிடும். அலுமினியத்தில் சமையல் பண்ணக்கூடிய பாத்திரங்களில் சமையல் பண்ணக்கூடிய சமையலில் 15% அலுமினியம் சேரும். அதனால் அவங்களுக்கு நோய்கள் உருவாகும். அப்போ நம்ம மண்சட்டியில் அந்த முப்பரண்டை இல்லை ஓலைப்பரண்டையனுடைய சாறை இடித்து மர உலக்க வச்சு தான் இடிக்கணும், இரும்பு உலக்க வச்சு இடிக்கக்கூடாது. மர உலக்க வச்சு இடித்து அந்த சாறை எடுத்து துணியில் வடிகட்டி விடணும். வடிகட்டி விட்டு இப்படியே ஒரு 18 நாள் வடிகட்டி விட்டு காய வச்சு வடிகட்டி காய வச்சு இடித்து சாறு எடுத்து இப்படி. இது பிரண்டை உப்பு. இந்த உப்பு வந்து என்னன்னு கேட்டால் சிட்டிகை அளவு எடுத்து போட்டால், அதாவது சிட்டிகைங்கிறது இப்படி எடுத்து போடுறது. இது நம்ம போட்டு சாப்பிடும்போது முதல்ல வாய்வு கலையும். ம் ரெண்டாவதாக கால்சியம் உடம்புக்கு ஏற்றமாகும். கால்சியம் இயலும்போது முட்டுக்கிட்டு தேய்மானங்கள், இரத்தத்தில் கால்சியம் சேரும். ம் அந்த தன்மைகள் உப்புத்தன்மைகள் அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இது இந்த தன்மையை கொடுக்கக்கூடியது. நாடிகளை சுத்தமாக வச்சுருக்கும். இதுதான் இந்த உப்பின் தன்மை. இது போக இன்னும் நிறைய உப்பு வகைகள் இருக்குது. இஞ்சி உப்பு இருக்குது, ம் பல மூலிகைகள், திரிகடுகு உப்பு இருக்குது. ஆனால் எல்லாமே பச்சை மூலிகை. இப்போ அதை யாரும் சேரதில்லை. ம் காரணம் என்னென்னா வேலைப்பாடுகள் ஜாஸ்தி. இன்றைக்கி அந்த அளவுக்கு நம்ம செஞ்சு மக்கள்கிட்ட கொடுக்கணும்னா அதுக்கு தகுந்த காசு தரமாட்டான். நான் அகத்தியர் சும்மா தானே அந்த காலத்தில் சாப்பாட்டுக்காக வேலை செஞ்சான். தமிழ் மருத்துவமே இலவசமாக செய்யக்கூடியதான். அந்த காலத்தில் ஒரு மூலிகை கொண்டாப்பான்னா பல பேர் செய்வாங்க. அதை ஒரு துண்டாக செஞ்சுக்கிட்டு இருந்தான். இன்றைய கால அகத்தியரே என்ன சொல்ல, மருந்து கொடுக்கும்போது 250 காசு நீ வாங்கிக்க, 250 சல்லி வாங்கிக்கின்றிருக்கார். இன்றைக்கி அது கூட வந்துடுது. அப்படிங்கும்போது இன்றைக்கி அதுக்கு தகுந்த காசு கொடுக்க மாட்டான். இப்போ நவபாசனங்களோ மற்ற மருந்துகளோ நம்ம செய்கிறோம்னாலே அதனுடைய பொருளாதாரங்கள் ஜாஸ்தி, வேலைப்பாடுகள் அதை விட ஜாஸ்தி. அதுக்குரிய தன்மையை இப்போ செய்ய மாட்டாங்க. சரி, கம்பெனிகளில் செஞ்சு கொடுக்க அந்த ஒரிஜினாலிட்டி இருக்காது. மருந்துகள் செய்யணும் நாங்கள் செய்கிறதுக்கும் கம்பெனிகளில் செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் ஆகிட்டுன்னா, A to Z. இப்போ ஒரு பேஷண்ட் வர்றாங்க, முதல்ல அவங்க என்னை பார்க்க வந்த நேரத்தை நாங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிடுவோம். அதுதான் அவங்க வந்த பிறப்பு நேரம். அவங்க என்னை முத பார்க்க வந்தாங்களா அந்த நட்சத்திரத்தை வச்சு ஒரு ஜாதகம் போடுவோம். போட்டு அதில் இப்போ அவங்களுக்கு என்ன திசையாதிபதி நடக்கு, நம்ம அவருக்கு மருந்து கொடுத்தா சரி வருமா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் அவங்களுக்கு மருந்தே கொடுக்க ஆரம்பிப்போம். அப்போ அவங்களுக்கு எந்தெந்த ராசிக்காரங்கள் மருந்து எடுக்கணுங்கிறது ஒரு கணக்கு பார்ப்போம். இவங்க ராசிக்கு யார் யார் துணையாக இருக்கிறாங்களோ அவங்கள வச்சு தான் அந்த மருந்து எடுத்துகிட்டு வச்சுருவோம். அவன் மருந்து எடுக்க போகக்கூடிய காலம் எப்படின்னு கேட்டேன்னா, அவங்களுக்கு ஓரைகளுக்கு எது உதவிகரமாக இருக்க ஓரைகள் இருக்குங்களா, அதில் தான் மருந்து எடுக்க போச்சு. அப்போ இதெல்லாம் போகும்போது நம்ம பிள்ளைய கடைக்கு போச்சோன்னாலே போயிட்டு வரும்போது, தாத்தா நான் ஒரு சாக்லேட் வாங்கிக்கிட்டுதேன்
அப்படிங்க. அதை மாதிரி அவன் நமக்கு சும்மா செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு சம்பளம் 800 ரூபா சம்பளம். அதுபோக சோமபானங்கள் 16 சப்பாத்தி, 4 கட்டு பீடி, 100 மூக்குப்பொடி, 2 தீப்பெட்டி, இவ்வளவு வாங்கி கொடுத்து இத்தியாதிகள் ஒரு 1000 ரூபா கொடுக்கணும். வங்கியில் கொஞ்சம் பணம் செலுத்தி டிடியும் எடுத்து கொடுக்கணும். கொடுத்தா தான் இந்த மருந்துகளை தெளித்து புறக்கி எடுத்து கொண்டு வர முடியும். இவ்வளவு செலவு. இவன் ஒருவனுக்கே நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 2000-3000 ரூபா செலவாகுது. இது போக ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மருந்து எடுக்க முடியாது. அவன் அந்த குரு உரை, சுக்கிர உரை, சந்திர உரை, இந்த 3 உரையை தான் மருந்து எடுப்பான். அந்த நேரம் எடுத்துகிட்டு மற்ற அந்த ஒரு ஓரை 10 நிமிஷம் முன்னாடி வருதா பின்னாடி வருதான் பார்ப்பான். அந்தாண்டி போய் ரெஸ்ட் எடுத்துருவான். சோமபானத்தை குடிச்சிட்டு அந்தாண்டி படுத்துருவான். ஒரு 4 பீடி அடிப்பான். அது அவனுடைய கெடுதல். ஒருவனுடைய வளர்ச்சி குன்றும்போது தான் ஒருத்தனுக்கு வளர்ச்சி ஆகுது. இது விதி. நான் குடியாதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். அதுக்குள்ளே காசு உனக்கு தந்துடுனாலும் கேட்க மாட்டான். அந்த காட்டுக்குள்ளே யாரையா போயிருப்பா, நீங்கள் வருவீளா அதுமா இருக்க முடியாது. இந்த மசுமந்தான் கடி, அட்டைகள், பல விதமான கொடுமைகளை வச்சு தான் அவன் போகிறான். இந்த ஓடைகள் இந்த மாதிரி பகுதியில் தான் நிற்கும். அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அந்த வாழ்க்கைக்கு நம்ம போக வேண்டாம். அப்போ அவனுக்கு தேவை காசு. அவனுக்கு தேவையான காசு நம்ம கொடுத்துருது. இவனுக்கு வளர்ச்சி அடையுது. இவன்ட்டு அந்த காசு கேட்டோம்னா கொடுப்பானா? கம்பெனி அப்படில்ல. ஒரு மூலிகை வியாபாரியை பற்றி எனக்கு இத்தனை டன் வேணுமா, அவன் பாட்டுக்கு மொத்தத்தில் பறக்க பிடிங்கிட்டு போவான். இப்போ நாங்கள் மூலிகை எடுக்கிறதுக்கும் அவங்க எடுக்கிறது வித்தியாசம். இவன் மொத்தத்தில் வேறோட பிடிங்கிடுவான். எங்களுக்கு எப்படி போய் எடுப்பான்னா, அந்த குழியை தோண்டுவான். தோண்டிட்டு ஒரு கம்பியை வச்சு குத்தி எடுத்துகிட்டு வடதசை பார்க்க வரக்கூடிய வேர் இருக்குல்ல, அதை மட்டும்தான் எடுப்பான். எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் பால் காயத்தை அப்படி லேசாக தூக்கிவிட்டு பாட்டில் தண்ணி வச்சுப்பான். கொஞ்சம் விட்டு மண்ணை போட்டு மூடிட்டு வந்துடுவான். அடுத்த திதி வரும்போது அங்கே போய் பார்த்தோம்னா அந்த வேர் கொஞ்சம் நின்றுருக்கும், முளைச்சிரும். நாங்கள் அந்த மூலிகையை அழிக்க மாட்டோம். அவன் அந்த மூலிகையை அழிச்சிருவான், மொத்தமாக பிடிக்கிட்டு போயிடுவான். இப்படியெல்லாம் எடுக்கும்போது அது கொஞ்சம் மருத்துவத்தன்மை ஜாஸ்தி. அது மாதிரி இந்த உப்புகளும் சொன்ன பூநீர்னு, பூநீர் எங்கே கிடைக்கணும்னுட்டேன்னா அத்திரி மலைன்னு ஒரு மலை, அதில் கொஞ்சம் பூநீர் இருக்குது. அடுத்த பூநீர் கிடைக்கக்கூடிய இடம் சிவகங்கையில் ஒரு அம்மன் கோவில். அந்த கோவில் வாசல்களில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எல்லாம் பூமிக்குள்ளேருந்து பூத்து வெளியே வரும். சின்ன ஒரு இறைச்சல். அந்த இறைச்சலை கண்டு பயந்துட்டோம்னா இவன் அடுத்தாக்கில் அது பக்கமே போக முடியாது. ஏன்னா அந்த இறைச்சல் அவர் கொடூரமாக இருக்கும். அமைதியான நேரம் தான் அந்த பூநீருங்கிறது அந்த பூமியில் ஒரு விதமான காற்றோடு கலந்து அது வெளியே வரும். வரும்போது நம்ம ஒரு தட்டில் வாங்கணும். வாங்கி சேகரித்து வச்சுக்கிட்டு அதை கொண்டாந்து தண்ணியில் கரைச்சி உப்போடு சேர்த்து விட்டு காய வச்சு எடுக்கிறது தான் முப்பு அப்படின்னு பேர். முப்பு. அதுக்கு பூநீர்னு சொல்லுவாங்க. விலை மதிப்பற்றது. ஆண்டுக்கு ஒரு முறை. இதை நாங்கள் எடுத்து ஒரு தடவை வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு. இப்போ சாதாரண உப்பும் அதுவும் ஒன்றா சரி இல்லையா? அது தன்மை வேற, இது தன்மை வேற. ஓகே. இது மருத்துவத்துக்குலாம் வந்து இந்த முப்பு தான் பயன்படும் அப்படின்னு சொன்னாங்க. அது நாங்கள் ஒரு சிட்டிகையில் 4ல் ஒரு பங்கு, ஒரு சிட்டிகையிலே 4ல் ஒரு பங்கு, ஒரு மிளகு அளவு எந்த மருந்து கொடுத்தாலும் அதில் எடுத்து போட்டோம். குரு மருந்துன்னு பேர் அதுக்கு பேர். எல்லா நோய்க்குமே இது மருந்து. எல்லா நோய்க்கும் இது என்ன மருந்தினுடைய வீரியத்தை அதிகரிக்கும். இப்போ சில மருந்துகளை உள்ள சாதாரணமாக கொடுக்கும்போது அவங்களுக்கு நோய் உடனே குணமாகாது. இப்போ ரத்தம் போக்குன்னு பெண்கள் வருவாங்க. இந்த மருந்து எடுத்து அதுக்குள்ளே மருந்தோடு சேர்த்து போட்டோம்னா இதில் இருந்து ஒரு 50 பங்கு வீரியம் ஜாஸ்தி. அது உடனே அது கேட்கும். நோய் எதிர்ப்பு சக்தியில் அதிகரிக்கும். இதுதான் மருந்தினுடைய குணம். அதுக்கு அந்த மருந்தினுடைய வீரியம் ஜாஸ்தி வாரதுக்காக இந்த முப்புவை சேர்க்கிறோம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ரொம்ப நாளாக வந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, உப்பும் அந்த மூப்பு அப்படின்றது ரெண்டும் ஒன்று தானா இல்லை வேறு வேறையா, இதை எப்படி செய்கிறாங்க, இது எப்படி மருந்தாக அமையுது மக்களுக்கு அப்படின்னு சொல்லி இருந்தது. அந்த சந்தேகத்துக்கு இன்றைக்கி நீங்கள் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி.